மீனாட்சி, அத்தை, நீ ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேலைக்காரங்களை வச்சு பண்ணிக்கலாம்ல. எதுக்கு அத்தை? நம்ம வீட்டு வேலை தானே, சும்மா இருக்கிற நேரத்துல பண்றேன். இதுல என்ன இருக்கு? அதுவும் இல்லாம இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதான் உடம்பு ஏறாதத்த. எப்பவுமே ஐபோன் மாதிரி ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்கலாம். என்ன மீனாட்சி, லேசா என்ன குத்தி காட்டுற மாதிரி தெரியுது? இல்லத்த, நான் பொதுவா சொன்னேன். சரிம்மா, நான் சாந்தக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. வேட்டையை எப்போ வரேன்னு சொன்னானா? இல்லத்த, எப்படியும் சாயந்தரம் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்க. அன்னியாரே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ ஒல்லி ரொம்ப நாளா படுக்க முடியல, ப்ளீஸ். யாருங்க நீங்க? எதுக்கு ஏன் கால விழுறீங்க? எந்திரிங்க. இல்ல நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு சொன்னாதான் நாங்க எந்திரிப்போங்க. அண்ணி, ஆசிர், ஒருவேளை மாமாவோட தம்பியா இருக்குமோ? சரி சரி, நல்லா இருங்க. எந்திரிங்க. ரொம்ப நன்றிங்க. நீ அடே 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 அடே, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு தெய்வீகமான முகம். கையில இந்த ஒட்டடை குச்சிக்கு பதிலா ஒரு கிளி இருந்துச்சுன்னு வைங்களேன். சாச்சாத்த அந்த மதுரை மீனாட்சி நீங்க தான். கணத்துல போட்டுக்குங்க பாய்ஸ். ஐயோ, என்ன மலர்கள் படந்து கிடக்க வேண்டிய எங்க அண்ணி கையில ஒட்டடை குச்சியா? இது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? எங்களை கொலை பண்ணி போட்டாலும் போட்டுவார். முதல்ல அந்த ஒட்டடை குச்சி கொடுங்க ப்ளீஸ், கொடுங்க. அட கொடுங்க நீ. பாய்ஸ், friendliness the house. Okay, boss. நீங்க உங்க பொசிஷனுக்கு வரலாம். வீடெல்லாம் டோட்டலா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டோம். எங்க யாருங்க நீங்க? திடீர்னு வந்தீங்க, கால்ல விழுந்தீங்க, வீடு முழுக்க சுத்தம் பண்ணீங்க. வேட்டை மாமாவுக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணி, என் பேர் கத்தி. இவங்களாம் என்னோட அசிஸ்டன்ட் சட்ட கத்தி. நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி வேட்டையினோட தம்பிலாம் கிடையாது. அப்புறம் உங்களுடைய கனவு நாயகன் கலாப காதலன் ஒன் அண்ட் ஒன்லி சக்தி சரவணனுடைய தம்பிங்க. எங்களோட அன்புக்குரிய அண்ணன் சக்தி சரவணன் உங்களுக்காக சில தகவல்களை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். அதாவதுங்க அண்ணியாரே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய பாஸ் சக்தி சரவணன் உங்களை கனவுல மீட் பண்ணதான் சொன்னார். அப்படியா? காரை விட்டு இறங்கி ரவுண்ட் ட்ராக்லாம் போட்டு சுத்தி சுத்தி பேசி நீங்க கூட டப்புன்னு எஞ்சி சே கனவா அப்படி நீங்களாமே ஞாபகம் இருக்கா? அந்த கனவு நாளைக்கு நனவாகும். புரியலீங்களா? Shakti Saran is going to arrive in Tirunelveli Jilla tomorrow morning sharp at 6 AM. இதையே தமிழ்ல சொல்லணும்னா நாளை காலையில 6 மணிக்கு சக்தி சரவணன் திருநெல்வேலி ஜில்லாக்கு வர